தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை. ஒன் இண்டியா ஹவுஸ் ஆஃப் நேயர்களுக்கு வணக்கம். ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கே இது ஒரு ஷாக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக வந்து ஆர்சிபி வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனில் எப்பயுமே இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த தடவை அப்படியே கம்ப்ளீட் டோட்டல் சேஞ்ச் ஓவர். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரைஸு, யாருமே எதிர்பார்க்காத லெவலில் கடைசி வரைக்கும் கண்டென்ஷனில் இருக்காங்க. ஒரு 5 மேட்ச் தொடர்ச்சியாக ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் பர்டிகுலராக டிசிட்டை கன்வின்சிங்காக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆர்சிபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பற்றி பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் நம்மளோட நினைச்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சார். என்ன சந்தோஷம், நல்லா இருக்குல்ல ஆர்சிபி உயிர் பெற்று வரத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல டீம் இது வரைக்கும் ஒன்னும் ஒரு பெருசா பேசுற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு தான் இருந்தோம். அவங்க அந்த மாதிரி மேல வருதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. சார். அதுல பர்டிகுலரா சொல்லணும்னா ஒரு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு நடுவுல பேட்டிங்ல யார் கொண்டு வரது அப்படின்னு. அதுல மெயினா படித்தாரோட அந்த ஒரு ரைஸ், ஏன்னா அவரு கிட்டத்தட்ட ஒரு 550 அடிச்சிருக்காரு இந்த லாஸ்ட் 5-6 மேட்சஸ்ல. அவரோடது ரொம்ப குரூஷியல்னு சொல்லலாமா அந்த மிடில் ஆர்டர்ல? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அவரோட வந்து ஏன்னா அது லிங்க் பின் மாதிரி அவர் வந்து அந்த டாப் எண்டுக்கும் மிடிலுக்கும் அதுக்கு ரொம்ப ஒரு அமக்கலமா அவரோட பொசிஷன் அந்த மாதிரி இருக்கு. பட் என்ன அப்ரிஷியேட் பண்ணணும்னா ஆர்சிபில அவரை சஸ்டைன் பண்ணாங்க. அவருக்கு ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கும்போது கூட அவருக்கு ரெகுலரா சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. அவர் மேல அசாத்திய நம்பிக்கை வச்சாங்க. அது கடைசியில எந்த சமயத்துல அந்த நன்றி கடனை செலுத்த முடியுமோ அந்த இடத்துல கரெக்டா அவர் செலுத்திட்டு வர்றாரு. ஸ்டைலிஷ் பிளேயருங்க அவருக்கு. when he gets going, நம்ம கோலி பாக்குற மாதிரி கோலி, நம்ம கேஎல் ராகுல் இவங்களோட அவங்க when they get going எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேன் தான் அவரு. ரஜத் படிட்டர் பியூட்டிஃபுல்லா ஆடிட்டு இருக்காரு. அவருடைய ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இப்போ ஆர்சிபிக்கு, சந்தேகமே இல்லை. ஓகே, இன்னைக்கு வந்து ஆர்சிபி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டக்குன்னு அவங்களோட 2 முக்கியமான டாப் ஆர்டர் அவுட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வருது. ரஜத் படிதார் நல்லா அடிக்கிறாரு. ஒரு 10-11 ஓவருக்கு 120 கிட்ட வந்துட்டாங்க. சரி, ஒரு 220 அந்த ரேஞ்சுக்கு போவாங்கன்னு பார்த்தா திருப்பியும் ஒரு நடுவில் ஒரு டிப் ஆகுது, கொலாப்ஸ் ஆகுறாங்க. ஆர்சிபி ஐ மீன் சின்னசாமியில மாதிரி ஒரு இடத்துல 187 கம்மியா இருக்குமோ அப்படின்னு நினைக்கும் போது பவுலிங்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான இது. ஆர்சிபியோட இன்னைக்கு மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா பண்ணாங்க இன்னைக்கு வந்து. ஆக்சுவலி அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தா டிசி கூட நீங்க கிவ் கிரெடிட். ஏன்னா they pulled it back. 210 220 போகும்னு இருக்கும். அந்த மாதிரி போயிடும் நினைச்சிட்டு இருக்கும் போது டக்குன்னு கொஞ்சம் இழுத்தாங்க. கடைசியில டெத்துல ரொம்ப நல்லா போட்டாங்கன்னு சொல்லணும் அவங்க. பட் போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு வந்து ரொம்ப குரூஷியல் மேட்ச் இது. அந்த மாதிரி சமயத்துல வந்து அன்பார்ச்சுனேட்லி கரெக்டா இந்த மேட்ச்ல போயிட்டு ரிஷப் வந்து வெளியில உட்கார்ற மாதிரி போச்சு. கொஞ்சம் அவுட் ஆஃப் த ப்ளூ கொண்டு அக்ஷர் பட்டேல் கையில கேப்டன்சி கொடுத்தாங்க. அது கரெக்டான டெசிஷனா என்னங்கிறது ஒன்றும் தெரியல. ஒரு மாதிரி வேண்டாமே எங்களுக்கு அப்படின்னு டிசி ஒதுங்குற மாதிரி தான் தோணுச்சு. அது அவங்க இல்ல பிக்சர்லயே இல்லாத மாதிரி ஆயிட்டாங்க. அதுவும் பேட்டிங் ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக், ரொம்ப வெரி ஆர்டினரி பேட்டிங். கொஞ்சம் கூட ஒரு அப்ளிகேஷன் இல்லாம டேவிட் வார்னர் மாதிரியான ஒரு சீனியர் பிளேயர் எல்லாம் வந்து ஆடும்போது கரெக்டா ஒரே ஒரு ஃபீல்டர் வெளியே நிக்கிறாரு. அவர் கையில கொண்டு போய் கொடுத்துட்டு போனாரு. அங்க எங்க நகர்ல வெரி வெரி இர்ரெஸ்பான்சிபிள் பேட்டிங் சொல்லணும். டிசர்வ் டு பி லூசிங். அவ்வளவுதான், வேற ஒண்ணு பேசுறதுக்கு இல்ல. இது ஹைலி ஒன் சைடட் மேட்ச். ஆர்சிபி எங்க இருந்தோ மேல வந்துட்டாங்க. இப்ப என்னன்னா அடுத்த மேட்ச் இருக்கு பாருங்க, அனல் பறக்குற மேட்ச். அது ஒரு சார்ட் ஆஃப் ஒரு செமிஃபைனல்ஸ் தான் சொல்லணும். அது அந்த மாதிரியான ஒரு மேட்ச் தான் அது. அது எப்பவுமே தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகாங்கிறது எப்பவுமே ரஞ்சி டிராஃபில இருந்து அந்த காலத்துல இருந்து எப்பவுமே ஒரு காம்படேட்டிவ் ஒரு இது இருக்கிற மேட்ச் தான் அது. இந்த தடவை அதே மாதிரி மாட்டி இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி பெங்களூர்ல நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை சென்னையில பாக்குறதுக்கு. பெங்களூர்ல அது நடக்க போகுது. அதுவும் அந்த சின்ன கிரவுண்டு, பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நினைக்கிறேன். அந்த காம்படிஷன் பேசுறதுக்கு முன்னாடி இதுல இன்னொரு சின்ன விஷயம். டெல்லி சைட்ல வந்துட்டு அவங்களுமே ஒரு ரொம்ப லோவா இருந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல நல்லா ஜெயிச்சுட்டு வந்த டீமா தான் இருந்தாங்க. அதுக்கு 2 முக்கியமான காரணம் வந்து ஒருத்தர் ஃப்ரேசர் மக்கர், இன்னொருத்தர் ஸ்டப்ஸ். 2 பேருமே இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி ஒரு ரன் அவுட் ஆயிருச்சு. அது இதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம் தான் எடுத்துக்கணுமா? ஆமாமா, இது ஏதாவது உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உங்களுக்கு சுத்தி சுத்தி அடிக்கும். அது அவ்வளவுதான். அது அவங்க இந்த டுடே வாஸ் நாட் தேர்ஸ், அவ்வளவுதான்.
ஆமா. அவங்க நாள் இல்லை இன்னைக்கு. வேற ஒண்ணும் பேச்சே கிடையாது. டேவிட் வார்னர் வந்து அந்த மாதிரி ஆடுறாரு. மெகருக்கு வந்து அந்த மாதிரி ரன் அவுட் ஆடுறாரு. என்னங்க எவ்வளவு கேட்சுங்க விடுவாங்க, எவ்வளவு கேட்ச் தான் விடுவாங்க. இவ்வளவு கேட்சஸ் எல்லாம் விட்டு இவ்வளவு ரொம்ப மட்டமான ஃபீல்டிங் எல்லாம் வச்சுட்டு மேட்ச் எல்லாம் ஜெயிக்கலாம் முடியாது. கண்டிப்பா. கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான், தட்டில வச்சு கொடுத்தாங்க அவ்வளவுதான். இந்த ஓகே, ஓகே சார். நீங்க சொன்ன மாரி பேசுறது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு செமிஃபைனல் இடத்துக்கு கொண்டு வந்துருச்சு. ஒரு ஐபிஎல் என்னடா ஒரு பெரிய கண்டெண்டரா இருக்கக்கூடிய மும்பை வெளிய போயிட்டாங்க. ஆர்சிபியும் இப்படி இருக்காங்க. சிஎஸ்கேவும் பெரிய லெவல்ல இல்லன்னு நெனச்சிட்டு இருக்கப்போ, அப்படியே எல்லா இதுவுமே மாறி, மும்பை மட்டும் தான் போயிருக்கோம். நாங்க 2 பேர் இருக்கோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு மேட்சப் வருது இருக்கு. ஸோ ஐபிஎல் ஃபேன்ஸ்க்கு இது நல்ல ஒரு ட்ரீட்டா இருக்கும்னு நெனைக்கிறேங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா இப்படிதான் இருக்கணும். டோர்னமெண்ட்னா இப்படிதான் இருக்கணும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு 4 பேர் மேல போயிட்டாங்க, கீழே ஒரு 6 பேர் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. இதை நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இப்ப எல்எஸ்ஜி ஒண்ணு இருக்கு. எல்எஸ்ஜி இஸ் நாட் அவுட் ஆஃப் த பிக்சர். நீங்க அவங்க என்னதான் திட்டு வாங்கிட்டு இருந்தாலும் இன்னும் பிக்சர்ல இருக்காங்க. அவங்க இன்னும் பிக்சர்ல தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கிறது தெரியல. அவங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு. ஓகே. ஆனா அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இட் இஸ் அந்த டோர்னமெண்டோட அந்த நிலைமையே ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு அனல் பறக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஜூன் 4ஆம் தேதி என்ன பறக்குதோ தெரியாது. இந்த ஒரு 4 நாள் பறக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. சார் அந்த சின்னசாமி மேட்ச்ல யாருக்கு ஒரு எட்ஜ் இருக்கும்? ஏன்னா, இப்போ ஆர்சிபி கன்டினியூஸா 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கே வெற்றி, தோல்வி, வெற்றி, தோல்வின்னு இந்த சீசன் முழுக்கவே அப்படிதான். ஒரு 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 இதுலயே ஆசிலேஷன்லயே தான் இருக்காங்க. எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல குரூஷியலான மேட்ச்ல சிஎஸ்கே வேற மாரி விளையாடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, சிஎஸ்கே இஸ் நோன் ஃபார் தட். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது அந்த மேட்ச். இப்பவே நான் சொல்றேன். ஏன்னா 2-3 காரணங்கள் சொல்லணும். லா ஆஃப் ஆவரேஜ்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 ஜெயிச்சிட்டாங்க. ஒரு பிரேக் வந்துதான் ஆர்சிபிக்கு. இவங்க வந்து மேலையும் கீழேயுமா இருக்காங்க. எனக்கு ஒரு இது என்னன்னா, ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் போலிங் இன்னும் வீக்கு தான். அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. இன்னும் வீக்கு தான் அவங்களுக்கு. பேட்டிங் வந்து ஒரு மாதிரி வந்து பட்டிடாருனால செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா கோலி மாதிரி ஆட்கள் வந்து பிக் மேட்ச் பிளேயர். அவங்க கடைசியில ஒரு பெரிய மேட்ச்னு வந்ததுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள். பட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல கொஞ்சம் பிரிட்டிலா தான் இருக்கு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஆர்சிபியோட பேட்டிங், சிஎஸ்கேவோட போலிங் இப்படி வச்சுதான் பார்க்கணும். அதை பார்க்கும்போது பார்த்தா சிஎஸ்கேவோட போலிங் ஹஸ் காட் அன் எட்ஜ் ஓவர் ஆர்சிபிஸ் பேட்டிங்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா, கண்டிப்பா சார். ஸோ ஆர்சிபி இன்னைக்கு ஒரு நல்ல கேம் நல்லா ஜெயிச்சிருக்காங்க. அந்த கான்ஃபிடென்ட்டா அப்படியே கொண்டு போறாங்களா? ஏன்னா சிஎஸ்கேவும் அட் த சேம் டைம் ஒரு நல்ல வின்ன ஜெயிச்சிருக்காங்க. ஒரு பெரிய டீம ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது 2ம் மோதுற மேட்ச் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேட்சா தான் இருக்க போகுது. அன்னைக்கு ரிசல்ட் எப்படி வரப்போகுது? யார் பிளே ஆஃப் போறான்றதெல்லாம் ஆர்சிபி ஜெயிச்சுட்டாங்கன்னா அது ஆர்சிபிக்கு அது டூ ஆர் டை. ஆமா. சிஎஸ்கேக்கு வந்து டூ, இஃப் யூ டோன்ட் டூ வெயிட் அப்படிங்கிற மாதிரி. என்ஆர்ஆர் வச்சு அவங்க சான்சஸும் இருக்கு. மத்தவங்க என்ன பண்றாங்கங்கறத பார்க்கலாம். ஆமா, ஆமா. கண்டிப்பா சார். ஸோ எப்படி நடக்க போகுது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். அன்னைக்கும் நம்ம பேசலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை.